வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக்கு, மதுரையை சேர்ந்த பூர்ணச்சந்திரன் அப்படிங்கிறவருடைய இறப்பு ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்றப்படலையில் அதில் மன உளைச்சலாகி அவர் இறந்து போயிருக்காரு. தவறான ஒரு முடிவு எடுத்திருக்காரு. ஸோ இது ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பூர்ணச்சந்திரன் அவர்களுடைய வீட்டுக்கு போய் அவருடைய உறவினர்களை சந்தித்து ஆறுதல் சொல்லியிருக்காரு. பாஜக சார்பாக 10 லட்சம் ரூபாய் நிதி உதவியையும் அந்த குடும்பத்துக்கு வழங்கியிருக்காரு அப்படிங்கிற தகவலை கேள்விப்பட முடியுது. இப்போ பாஜக தொண்டர்கள் ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க. என்னன்னா, பூர்ணச்சந்திரன் அவர்களுடைய இறப்பை பற்றி ஏன் எந்த மீடியாவும் ஃபோக்கஸ் பண்ணி டிபேட்லாம் நடத்தவே இல்லை? எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் பூர்ணச்சந்திரன் அவர்களுடைய குடும்பத்துக்கு ஏன் இரங்கல் தெரிவிக்கலை? ஏன் ஆறுதல் சொல்லலை? மீடியாக்கள் எடுத்துக்கோங்க, எந்த ஒரு மீடியாவும் இதை பற்றி பெருசாக ஒரு செய்தி போட்ட மாதிரியே தெரியலை. எப்படியாவது இதை மூடி மறைச்சிடணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தோடு தான் தமிழக மீடியாக்கள், முக்காவாசி மீடியாக்கள் இங்கே இருக்காங்க அப்படின்னு பாஜக தொண்டர்கள் ஆவேசத்தை வெளிப்படுத்துகிறாங்க. நேற்று பூர்ணச்சந்திரன் அவர்களுடைய இறுதி ஊர்வலத்தில் பல முருக பக்தர்கள், பாஜகவினர், ஹிந்து அமைப்பை சேர்ந்தவர்கள் பலர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளம் மாதிரி ஒரு டேஞ்சரஸான ஒன்று எதுவுமே இல்லை போல. பாவம், அவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி குரல் பதிவு செய்து அதை தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிட்டு தான் சூசைட் பண்ணியிருக்காரு. சமூக வலைதளத்தில் இதை எப்படி தெரியுமா ஒரு சில பேர் பதிவு போட்டுக்கிருக்காங்க? அவருக்கு ஃபேமிலி இஷ்யூ, குடும்ப தகராறுனால தான் அவர் இப்படி இந்த முடிவு எடுத்திருக்காரு, இதை திருப்பரங்குன்ற மலைக்காக அவர் இப்படி எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இதை அப்படியே மடைமாற்றம் செய்ய பார்க்குறாங்க பாஜக ஹிந்து அமைப்புகள். ஒரு பிரச்சனையை தூண்ட பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சமூக வலைதளத்தில் பதிவுகள் போடுறாங்க. அந்த ஒரு சில பேர் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர்லாம் பார்க்கும்போது திராவிட ஐடியாலஜி கொண்டவர்களாக இருக்காங்க அப்படிங்கிறதான் சோகத்தின் உச்சம் அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க. நல்ல வேளை வாய்ஸ் நோட்டு பதிவு பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிட்டு இப்படிப்பட்ட ஒரு டிசிஷன் எடுத்தார். வாய்ஸ் நோட்டு அனுப்பாமல் இப்படி பண்ணியிருந்தாரு அப்படின்னா அப்படியே மூடி மறைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஆதங்கத்தோட, கோபத்தோட பதிவுகள் போடுறாங்க. இது ஃபர்ஸ்ட் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக். என்னன்னா, காவல்துறையில் ஆர்டர்லிகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிஜிபி சார்பாக நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஒரு கேஸில். ஆர்டர்லிகள் அப்படின்னா காவல்துறை உயர் அதிகாரிகளுடைய அலுவலக பணி உதவிக்காக இருப்பவர்கள் தான் ஆர்டர்லிகள். ஆனால் காவல்துறை உயர் அதிகாரிகள் அவங்கள ஃபேமிலியில் இது மாதிரி ஒரு காய்கறி வாங்கிட்டு வர்றது, நம்ம படங்கள்ல எல்லாம் பார்த்துருப்போம்ல, காய்கறி வாங்கிட்டு வர்றது, அந்த காவல்துறை உயர் அதிகாரியுடைய பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறது, ஸ்கூல்ல இருந்து திருப்பி கூட்டிகிட்டு வர்றது, இது மாதிரி படங்கள், நிறைய படங்கள், காட்சிகளை பார்த்துருப்போம். அப்போது அலுவலக பணிக்காக, உதவிக்காக பணியமர்த்தப்பட்டவர்களை ஃபேமிலி ஒர்க்குக்காக மிஸ்யூஸ் பண்ணுறது தப்பு, தடை, தமிழகத்தில் ஆர்டர்லிகளுக்கு தடை அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒர்க் பண்ண, ஃபேமிலி ஒர்க் பண்ணுறதுக்கு தடை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல நீதிமன்ற உத்தரவுகள்லையும் இது மாதிரி ஃபேமிலி ஒர்க்ஸுக்கு அவங்கள பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுலையும் பல கண்டிஷன் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு வழக்கில் தான் நீதிமன்றத்தில் டிஜிபி தரப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காவல்துறையில் ஆர்டர்லிகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேரண்டியாக சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீதி அரசர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதனை ஏற்க முடியவில்லை, இங்கே சொல்கிறது அக்செப்ட் பண்ணிக்க முடியல, நம்புற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை நீதி அரசர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. மேலும் இந்த வழக்கில் தலைமை செயலாளர் மற்றும் உள்துறை செயலரை வழக்கில் இணைக்க உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம். இது ரெண்டாவது டாபிக். இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க, அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.